ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் ஸ்ரீதர வெங்கடேஷஸ்ய ஷாகேந்திர விலாசக உரை நிகழ்த்துபவர் எத்திராஜ் பெண்கள் கல்லூரியின் சம்ஸ்கிருத துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் மதுராம்பிகா அவர்கள். வெங்கடேஷஸ்ய ஷாகேந்திர விலாசக. சம்ஸ்கிருத இலக்கியத்தில் காவியம் என்பது இருவகைப்படும். ஸ்ரவ்ய காவியம், காதால் கேட்பது. உதாரணத்திற்கு ரகுவம்சம், சிசுபாலவதம் போன்றவை. திருஷ்ய காவியம், கண்ணால் பார்ப்பது. உதாரணத்திற்கு அபிஞான சாகுந்தலம், ரத்னாவளி போன்றவை. இஸ்ரவ்ய காவியம் என்பது பத்ய, கத்ய மற்றும் சம்பு ஆகிய உட்பிரிவுகளுடன் அறியப்படுகிறது. பத்ய காவியம் என்பது செய்யுள் வடிவுள்ள காவியம். இது மகாகாவியம் மற்றும் கண்டகாவியம் என்ற பிரிவுகளுடன் அறியப்படுகின்றன. இவ்வகை காவியங்களுள் ஐயாவாள் என்ற அனைவராலும் அழைக்கப்படும் ஸ்ரீதர வெங்கடேஷரின் ஷாகேந்திர விலாசம் மகாகாவியத்தில் ஒன்று. இது இவருக்கு ஆதரவளித்த தஞ்சை ஆண்ட மராட்டிய மன்னரான இரண்டாம் ஷாகஜி என்பவரை பற்றியதாகும். இந்த மகாகாவியம் 8 சர்க்கம் கொண்டதாக அறியப்படுகிறது. இதில் மொத்தம் 645 ஸ்லோகங்கள் உள்ளன. முதல் சர்க்கம். இந்த மகாகாவியம் மங்கள ஸ்லோகத்தில் வாசகர்கள் மீது சிவபெருமானின் ஆசிர்வாதத்தை பிரார்த்திப்பதோடு தொடங்குகிறது. விஸ்வம்பரா தூர்வஹமங்கிரி பத்ம விபூஷணம் யஸ்ய விபோஷ்ச காஸ்தி சிரோ விபூஷாது நிலிம்பலோக சஞ்சீவனி புஷ்யது வத்சதேவஹ. பின்னர் நல்லொழுக்கமுள்ள மன்னர் ஷாகஜிக்கு அனைத்து வணக்கங்களையும் அருளுமாறு சிவபெருமானிடம் பிரார்த்தனை செய்கிறார். ஸ்ரேயாம்சி பூயாம்சி குணாம்புராஷேஹே ஸ்ரீஷாக பூமி கமிதுர் விதத்தாம் ஸ்கந்தேன சாகம் கிரிகன்யயா ச நந்தன்சா மந்தஸ்மிதம் இந்துலோகைஹி. ஸ்ரீதர் ஐயாவாள் ஆரம்பத்தில் போசல வம்சத்தை விவரிக்கிறார். அதில் அவரது புரவரான இரண்டாம் ஷாகஜியும் ஒருவர். போசல வம்சத்தை சேர்ந்த மாலோஜி மன்னர் மனு மற்றும் பிறரை போலவே பேரும் புகழும் பெற்றவர்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. மாலோஜிக்கு ஷாகஜி என்ற மகன் இருந்தார். தந்தையின் மறைவுக்கு பிறகு அவர் பதவியை ஏற்றார். கவிஞர் முதலாம் ஷாகஜியின் அரசவை, அவரது குடும்பம் மற்றும் 3 மகன்கள் பற்றி விவரிக்கிறார். ஷாகஜியின் இரண்டாவது இளவரசனான சிவாஜி முகமதிய படைகளை அழித்து டெல்லி சுல்தானை தனது வீரத்தால் அடக்கினார். எதிரிகளின் கோட்டையையும் கைப்பற்றினார். மேலும் சத்ரபதி என்ற மிக உயர்ந்த பட்டத்தையும் பெற்றார். ஷாகஜியின் 3வது மகன் ஏகோஜி அவரை தனது வாரிசாக முடிசூட்டினார். மேலும் அவர் ஏகபூபன் என்று சரியாக அழைக்கப்படுகிறார். மேலும் அவரது ஆட்சி, வீரம், புகழ், ஆதரவு ஆகியவற்றின் விளக்கத்தை சொல்கிறது. சிவபெருமானின் வார்த்தைகளை மதித்து மன்னர் ஏகோஜி தீபாம்பாவை மணக்கிறார். அவள் சிவபெருமானின் தீவிர பக்தையாக இருந்தாள். இந்த சர்க்கம் ராணி தீபாம்பாவின் கர்ப்பத்தை பற்றி விளக்கத்துடன் முடிகிறது. ஒவ்வொரு சர்க்கத்தின் முடிவிலும் கொடுக்கப்பட்டுள்ள கோலோஃபோன் நூல் குறித்த பின்னணியுரை அடிப்படையில் அவரது தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி விவரங்களை அறிந்து கொள்ள முடிகிறது. இவர் ஒரு தீவிர சிவபக்தர் ஆவார். பஷ்யத்பாத நயாதிமாகில நய ஸ்வாதந்திரியம் அவ்யாஹதம் தர்மிக்ராஹக மானசித்தம் அமிர்தஸ்பீதாஷ்ச யஸ்யோக்தயः தஸ்ய ஸ்ரீதர வெங்கடேஷ சுதியோ லிங்கார்ய சூனோஹோ கிருதௌ
ஸ்ரீ ஷாகேந்திர விலாச காவியதிலகே சர்கோ அஜனிஷ்டாதிகமः. இரண்டாவது சர்க்கம். இரண்டாவது சர்க்கத்தில் மன்னர் ஏகோஜியின் முதல் மகனின் பிறப்பு பற்றிய விளக்கத்துடன் தொடங்குகிறது. அந்த குழந்தைக்கு ஷாஹா என்று பெயரிடப்பட்டது. சாமுத்ரிகா லக்ஷணரை சக்கரவர்த்தி ஆக்குவதற்கான அறிகுறியை விளக்குகிறது. இளவரசர் ஷாஹா குரளி போன்ற தற்காப்பு கலைகளை பயிற்சி செய்வது பற்றி கவிஞரால் விரிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. கலையன் குரளீஷு கேலனம் சவயோபிஸ் சஹ பூபதே சுதஹ. குதிரை படைகளுடன் பெங்களூரிலிருந்து மன்னர் ஏகோஜியின் படையெடுப்பின் தொடக்கத்தை கவிஞர் விவரிக்கிறார். ஏகோஜியின் இரண்டாவது மகன் ஷரபோஜியின் பிறப்பை பற்றிய விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. மன்னர் ஷாகஜி திருமணத்தின் விளக்கத்தை விவரிக்கிறது. ஏகோஜி காலமானார். பின்னர் கவிஞர் மன்னர் ஷாகாவின் மகத்துவத்தையும் அவரது கருணையையும் ஆட்சியையும் எடுத்து காட்டுகிறார். ஏகோஜியின் மூன்றாவது மகனான இளைய இளவரசர் துலஜா 2 மனைவிகளை மணந்துள்ளார். இந்த சர்க்கம் ராஜா வேட்டையாடுவதற்கான தனது விருப்பத்தை வெளிப்படுத்துவதில் முடிகிறது. மூன்றாவது சர்க்கத்தில் ஸ்ரீதரையாவாள் மன்னரின் வேட்டையை பயணத்திற்கான தயாரிப்பு மற்றும் அணிவகுப்பை விளக்குகிறார். அத க்ஷமபால மணேர் நிதேசநாத் அனீகினி சன்னகனோத்தரங்கிதா நபோபேதா பூரி கபீர பேரிகா ஸ்வனேன யாத்ராம் ஆரபடீம் அடீகத. விலங்குகளை வேட்டையாடும் சப்தவேதிக் கலையில் மன்னர் ஷாகாவின் நிபுணத்துவம் கவிஞரால் விரிவாக விவரிக்கப்பட்டுள்ளது. நிஷம்ய சப்தம் விசிருஜன் ஷிலீமுகான் மிருகேஷ்வமோகம் திருகனாஸ்பதேஷ்வபி பிரபுசமஸ்மாரயத் அர்ஜுனாதிமான் ச சப்தவேதி பிரமுகேஷு பண்டிதः. நான்காவது சர்க்கம் மன்னர் ஷாகா தனது வேட்டை பயணத்திலிருந்து திரும்புவதுடன் தொடங்குகிறது. இயற்கையை கவிஞர் அழகாக சித்தரித்துள்ளார். இந்த சர்க்கத்தின் இறுதியில் மன்னர் ஷாகா நுழையும் நீதிமன்ற மண்டபம் லக்ஷ்மி விலாஸ் பற்றிய விளக்கம் கவிஞரால் சில ஸ்லோகங்களில் நன்கு விவரிக்கப்பட்டுள்ளது. ஐந்தாவது சர்க்கத்தில் கவிஞர் ராஜாவின் காதலியின் காதல் வேதனையை விவரிக்கிறார். நீதிமன்ற மண்டபத்தில் ஏற்பாடுகள் முடிந்துவிட்டதாகவும் மன்னர் நீதிமன்றத்திற்கு செல்லலாம் என்று கூறும் செய்தியுடன் இந்த சர்க்கம் முடிகிறது. ஆறாவது சர்க்கத்தில் ராஜா ஷாஜி சட்டசபை மண்டபத்திற்கு செல்லுவதற்கான தயாரிப்புகளுடன் தொடங்குகிறது. பல்வேறு ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட மன்னரை கவிஞர் நன்கு விவரிக்கிறார். இரண்டாம் ஷாஹா மன்னருக்கு சேவை செய்த சிற்றரசர்கள் விவரிக்கப்படுகிறார்கள். திரையம்பகாராய மகின் மற்றும் அவரது மருமகன் ஆனந்தராய மகின் ஆகிய அமைச்சர்களை பற்றி கவிஞர் சுருக்கமாக விவரிக்கிறார். திரையம்பகார்யஸ்ய குணானுகாரி நிருசிம்ஹராய ததக்ரஜஸ்ய ஆனந்தராய தனுபூஹு அமாத்யः பிராப்தோ அந்திகம் பிரேமபதம் க்ஷிதீந்தோஹோ. இந்த சர்க்கமானது ராமநாதபுரத்தை ஆண்ட அரசன் சேதுபதி மற்றும் சிவாஜியின் மகன் ராஜாராம் ஆகியோருக்கு மன்னர் இரண்டாம் ஷாஹாஜி உதவி செய்த வர்ணனைகளுடன் நிறைவடைகிறது. ஏழாவது சர்க்கம் மன்னர் ஷாகஜி தனது அமைச்சர்களுடன் ஒரு ஆலோசனை நடத்தி தீர்க்கப்பட்ட வேண்டிய 2 பிரச்சனைகளை பற்றி விவாதித்து முன்னுரிமை அளிப்பதிலிருந்து தொடங்குகிறது. காரிய தத்துவ கதி நிச்சயாய ச பிரஷ்டும் ஐச்சத
அத மந்திரிணம் நிருபக ஞாதமர்த்தமபி தீமதாம் தியா வியாமிருஷந்தி கலு தீர்க்கதர்ஷினக. அமைச்சர்களின் வார்த்தைகளை கேட்ட மன்னர் சேதுபதியை துயரத்திலிருந்து விடுவிக்க புறப்படுமாறு தனது படைக்கு உத்தரவிடுகிறார். கோடை காலம் விவரிக்கப்பட்டுள்ளது. எதிரியின் தாக்குதலை முறியடிக்க மன்னர் சேதுபதிக்கு உதவ மன்னர் ஷாகஜியின் படை அனுப்பப்படுகிறது. மன்னர் சேதுபதி தனது ராஜ்யத்தையும் அந்த பகுதியில் காலுன்றவதையும் மீண்டும் பெறுதல் பற்றி கூறுகிறார். சேதுபதி மன்னர் மிகவும் கடினமான காலகட்டத்தில் தனக்கு உதவி செய்ததாக நன்றி தெரிவிக்கும் விதமாக மன்னர் ஷாகஜி ஒரு வளமான நிலத்தை பரிசாக அளித்து மன்னர் ஷாகஜியை கௌரவிக்கிறார். இந்த சர்க்கம் ராஜாராமிலிருந்து ஒரு தூதர் வந்த ஷாக மன்னரிடம் தன்னை மீட்பதற்காக ஒரு படையை அனுப்புமாறு கேட்டுக்கொள்வதோடு முடிகிறது. இரண்டாம் ஷாஜி உடனடியாக ராஜாராமுக்கு உதவ ஒரு படையை அனுப்பி தானும் திட்டமிட்டபடி ராமசேதுவுக்கு புறப்படுகிறார். 8வது சர்க்கத்தின் தொடக்கத்தில் மன்னர் ஷாகாஜி ஒரு சிறிய படைப்பரிவாரத்துடன் சேதுவுக்கு புறப்படுகிறார். மேலும் ஷாஜி யாத்திரை செல்கின்றதை குறிப்பிடுகிறார். மன்னர் ஷாகஜியின் புகழாரம், அவரது வீரம், கற்றல் மற்றும் மனிதர்களுக்கு அளித்த தாராள ஆதரவு ஆகியவற்றை கவிஞர் நன்கு விவரித்துள்ளார். இறுதியில் கவிஞர் ராஜா ஷாஜிக்கு ஆசிர்வாதத்தை உச்சரிக்கிறார். இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீதர வெங்கடேஷஸ்ய ஷாகேந்திர விலாசக. உரை நிகழ்த்தியவர் எத்திராஜ் பெண்கள் கல்லூரியின் சம்ஸ்கிருத துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ். மதுராம்பிகா அவர்கள். இத்துடன் இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.